Hello everyone. Today வந்து ஜூன் 4 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டிடன் நோட்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் கிளப் வெப்சைட்ல இருந்து நான் தனியா ஆண்டிடன் நோட்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆண்டிடன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன். அதுல ஜாயின் பண்ணிடுங்க. அதுல டெய்லி ஆண்டிடன் நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நான் அதுல இம்பார்ட்டன்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். பிளஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நீங்க இந்த பிடிஎஃப் வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டை ஃபுல் பிரீஃப் நியூஸ் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். நேஷனல் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, இப்ப பிஎம் மோடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணும்போது, ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணும்போது அங்க வந்து எம்ஓயு போடுவாங்க, இல்லைன்னா எதனா வந்து அட்ரஸ் பண்ணி போவாங்க, இல்ல எதனா வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இனாகிரேட் பண்றதுக்காக போவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட் வந்து மோடி வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சிக்கிம்ல பாருங்க, இவங்க என்ன அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னா சிக்கிம் அட் 50. ஓகே, சிக்கிமோட ஸ்டேட்ஹுட் டே வந்து மே 16. ஓகேவா? இப்ப 50 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து 50th ஆனிவர்சரி அட்ரஸ் பண்ணி மோடி வந்து அங்க போயிருக்காங்க. ஓகே, சிக்கிம்க்கு. அதுதான் சிக்கிம் அட் 50. நம்ம ஆல்ரெடி மே மந்த் வந்து நிறைய ஸ்டேட்டோட ஸ்டேட்ஹுட் டே படிச்சோம். கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், இப்போ சிக்கிம். ஓகேங்களா? சிக்கிம் அட் 50. இதுக்கு வந்து தீமும் இருக்கு. என்னன்னா வேர் ப்ராக்ரஸ் மீட்ஸ் பர்பஸ் அண்ட் நேச்சர் நர்ச்சர் growth. இதுதான் வந்து அதோட தீம். ஓகே, சிக்கிம் அட் 50 அப்படின்ற 50th ஆனிவர்சரிக்கு ஒரு தீமும் இருக்கு. வேர் ப்ராக்ரஸ் மீட்ஸ் பர்பஸ் அண்ட் நேச்சர் நர்ச்சர்ஸ் growth. ஓகே, இந்த சிக்கிம் அட் 50th ஆனிவர்சரியை முன்னிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 50 rupees கமாமரேட்டிவ் காயினும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 50 rupees கமாமரேட்டிவ் காயினுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து சிக்கிம்ல வெஸ்ட் பெங்கால்ல போட்டிருக்காங்க. இது வந்து இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கான இது பார்க்க போறோம். ஓகே, சிக்கிம் வந்து அவங்களோட 50th ஆனிவர்சரி இது முன்னிட்டு அட்ரஸ் பண்ணி போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா ஹலிபுர்தார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கோச் பெஹார் டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்காக வெஸ்ட் பெங்கால்ல போட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்டுக்கான இது முடிஞ்சிருச்சு. தேர்ட் வந்து பீகாருக்கு விசிட் பண்ணியிருந்தாங்கல்ல, பீகார்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நியூ டெர்மினல் பில்டிங் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? எங்கன்னா பாட்னா. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 crore. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நபின் நஹர் சூப்பர் தர்மல் பவர் ப்ராஜெக்ட். இதுவுமே வந்து பீகார்ல தான் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 29,930 crore. 29,930 crore. ஓகே, நியூ டெர்மினல் பில்டிங் பாட்னால இது பண்ணிருக்காங்க 1200 crore. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நபிநகர் சூப்பர் தர்மல் பவர் ப்ராஜெக்ட். இதோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கவுட்லே வந்து 29,930 crore. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செவரல் இம்பார்ட்டன்ட் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செவரல் இம்பார்ட்டன்ட் ஹைவே ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,520 crore. ஓகே, 5,520 crore. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரயில் லைன் வந்து சோன்நகர் அண்ட் முகமது கான்ஜ் இப்படின்ற 2 பிளேஸ்க்கு இன் பிட்வீன் வந்து தேர்ட் ரயில் லைனும் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,330 crore. ஓகே, இது எதுக்காகனா கண்ட்ரியோட ரயில் நெட்வொர்க் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. இது எல்லாமே பீகார்ல. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா 15 மேஜர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே பாத்தீங்கன்னா 47,600 crore. இது எங்கன்னா கான்பூர் உத்தரப்பிரதேஷ்ல தான். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல, மோடி வந்து அவங்க 4 ஸ்டேட்ஸ் விசிட் பண்றாங்க. என்னென்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ். சிக்கிம்ல வந்து அவங்களோட ஸ்டேட் டேவை அட்ரஸ் பண்ணி போறாங்க.
அதுக்கு வந்து ஒரு தீமும் இருக்கு, வேர் ப்ராக்ரஸ் மீட் பர்பஸ் அண்ட் நேச்சர் நர்ச்சர்ஸ் growth. 50 rupees கமாமரேட்டிவ் காயின் ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் சிக்கிம். நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இது எந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா ஆலிப்பூர் டுவார் அண்ட் கோச் பெஹார், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வெஸ்ட் பெங்கால். ஓகே, நெக்ஸ்ட் பீகார்ல பாத்தீங்கன்னா நியூ டெர்மினல் பில்டிங், அதோட காஸ்ட் எவ்வளவுன்றது பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கன்னா பாட்னால. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து நவீநகர் சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், இதோட காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 29,930 crore. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவே ப்ராஜெக்ட்ஸும் இது பண்ணியிருக்காங்க, அது வந்து 5,520 crore. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியோட ரயில் நெட்வொர்க்கை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக சோன் நகர் அண்ட் முகமது காரி அப்படின்ற பிளேஸ்க்கு இன்பிட்வீன் வந்து ஒரு தேர்ட் ரயில் லைன் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,330 crore. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல மொத்தம் 15 மேஜர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக 47,600 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நியூஸ் பார்த்துட்டு நீங்க அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இந்த ஃபுல் பிரீஃப் நியூஸ் ஒன்ஸ் படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ மே 16 தான் சிக்கிமோட ஸ்டேட்ஹுட் டே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் நம்ம காமனா நியூ டெர்மினல் பில்டிங் இந்த மாதிரி காமனா படிச்சிடுறோம். ஓகே, ஹைவே ப்ராஜெக்ட் படிச்சுமா 5,520 crore. நெக்ஸ்ட் சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் பாத்துக்கோங்க, பிரேம் சிங் தமாங். கவர்னர் வந்து ஹோம் பிரகாஷ் மத்தூர். கேபிட்டல் வந்து கேங்டாக். ஏர்போர்ட் வந்து பக்கியாங் ஏர்போர்ட். ஓகேவா, கவர்னர் வந்து ஹோம் பிரகாஷ் மத்தூர், கேபிட்டல் வந்து கேங்டாக். ஓகே, செகண்ட் நியூஸ், இஸ்ரோ வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024 இயர்க்கானது. ஓகேவா, இஸ்ரோ வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024க்காக. ஃபார் எதுக்காகனா சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்காக. ஓகே, சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்காக இஸ்ரோ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஓகே, இந்த ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆனா எந்த இயர்க்கானதுன்னா 2024க்கானது தான். ஓகேங்களா, ஃபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. அந்த வெஹிக்கல்ஸ் நேம் படிச்சுக்கோங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, என்ன எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா 42nd IADC ஆனுவல் மீட் இந்தியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் மிஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணதுக்கான மெயின் எய்மே என்னன்னா டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் மிஷன் வந்து ஆல் இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சில இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டும் சரி நான் கவர்மெண்ட்டும் சரி 2030க்குள்ள எல்லா இடத்துலயும் வந்து இந்த டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் மிஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் எய்ம். அதுக்காக இப்ப டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இஸ்ரோ வந்து ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்றதும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேத்ராக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ். ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இஸ்ரோ லான்ச் பண்ணது தான் ப்ராஜெக்ட் நேத்ரா, நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ். ஓகே, இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்மே என்னன்னா டு டெவலப் இண்டிஜினியஸ் கேப்பபிலிட்டிஸ் டு மானிட்டர், ட்ராக் அண்ட் அனலைஸ் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டெப்ரிஸ். நெக்ஸ்ட் வந்து மேஜர் இஸ்ரோ சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இது வந்து எங்க இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர் திருவனந்தபுரம். நெக்ஸ்ட் வந்து UR ராவ் சேட்டலைட் சென்டர், இது வந்து பெங்களூர் கர்நாடகா. தேர்ட் ஒன் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இது வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்.
ஃபோர்த் ஒன் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், இது வந்து வல்லியமலா கேரளால. நேஷனல் அண்ட் பெங்களூர்லயும் இருக்கு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து அகமதாபாத் குஜராத். ஓகே, இதெல்லாம் வந்து இஸ்ரோவோட மெயின் சென்டர்ஸ் சொல்றாங்க. இவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இந்த நியூஸ். தேர்ட் ஒன் வந்து ஜிதேந்திர சிங் யூனியன் மினிஸ்டர், இவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா பாரத் ஜென் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பாரத் ஜென் இந்த இனிஷியேட்டிவ் என்ன மார்க் பண்ணுது அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு கவர்மெண்ட் ஃபண்டட் எதுனா ஏஐ பேஸ்டு மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு கவர்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் மார்க் பண்ணுது இந்த பாரத் ஜென் அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஓகே, இதை டிசைன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா 22 இந்தியன் லாங்குவேஜஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த பாரத் ஜென் அப்படின்றதையே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த சம்மிட் வந்து இன்னொன்னு ஃபீச்சர் பண்ணுது என்னன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ ஹேக்கத்தான் 2025 இதையுமே வந்து ஃபீச்சர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தான் மினிஸ்டர் யாருன்னா ஜிதேந்திர சிங். ஓகேவா, பாரத் ஜென் சம்மிட், இந்த சம்மிட்டோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா இந்த கிரீன் ஜெனரேட்டிவ் ஏஐ ஹேக்கத்தான் 2025. ஓகே, இதை ஃபீச்சர் பண்றாங்க. இந்த பாரத் ஜென் கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் இதோட எய்மே என்னன்னா டு ரெவல்யூஷனைஸ் ஏஐ டெவலப்மெண்ட் வந்து அக்ராஸ் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பெக்ட்ரம் இன் இந்தியாவில் கொண்டு வரணுன்றதுக்காக. ஓகே, பாரத் ஜென் அப்படின்றத யார் டெவலப் பண்ணாங்கன்னா யாருக்கு கீழே டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் கீழே தான் வந்து இந்த பாரத் ஜென் அப்படின்றதே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை எது மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாரத் ஜென் அப்படின்றது எந்த விஷனை ஃபாலோ பண்ணுதுன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அந்த விஷனை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா, இது எதை ப்ரமோட் பண்ணுதுன்னா இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது பை கம்பைனிங் ஹியூமனிட்டிஸ் வித் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸா. ஓகே, இந்த பாரத் ஜென் இனிஷியேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா செப்டம்பர் 30, 2024 லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இங்கேயும் வந்து டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது வந்து அன்னிவல் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா பேட்டரி ஆதார் இனிஷியேட்டிவ், பேட்டரி ஆதார் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசபிலிட்டி, சேஃப்டி, என்ஹான்ஸ், அப்புறமா வந்து எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி வந்து இந்தியாவோட பேட்டரி எக்கோசிஸ்டம்ல என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக பேட்டரி ஆதார் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, பேட்டரி ஆதார் இனிஷியேட்டிவ் ஃபார் எதுக்காகனா டு என்ஹான்ஸ் ட்ரேசபிலிட்டி, சேஃப்டி, எஃபிஷியன்சி, சஸ்டைனபிலிட்டி எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டரி எக்கோசிஸ்டம்ல. இதோட தீம் என்னன்னா அட்ரஸிங் சேலஞ்சஸ், டிரைவிங் இன்னோவேஷன், ஸ்கேலிங் சொல்யூஷன். தீம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த தீம் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அட்ரஸிங் சேலஞ்சஸ், டிரைவிங் இன்னோவேஷன் அண்ட் ஸ்கேலிங் சொல்யூஷன். தீம் வந்து அட்ரஸிங் சேலஞ்சஸ், டிரைவிங் இன்னோவேஷன் அண்ட் ஸ்கேலிங் சொல்யூஷன். ஓகே, இந்த பேட்டரி ஆதார் டெக்னாலஜி வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டாடா எல்சி லிமிடெட், இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா எல்சியோட மொபியஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் இதுதான் வந்து ஒரு இந்த பேக் போன் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. எதுனா மொபிலஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், இது வந்து டாடா எல்சியோடது. ஓகேவா, இந்த பேட்டரி ஆதார் வந்து 16 டிஜிட் யூனிக் நம்பர் கொண்டது. ஓகேவா, 16 டிஜிட் யூனிக் நம்பர் கொண்டது தான் வந்து இந்த பேட்டரி ஆதார். ஓகே, theme very important, addressing challenges, driving innovation and scaling solution. அந்த டாடா எல்சியோட மொபியஸ் பிளாட்ஃபார்ம் தான் வந்து இதுக்கு ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, இது வந்து குஜராத்
குஜராத் வந்து 24th ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியா எதை அச்சீவ் பண்றதுக்குன்னா 100% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷனை அச்சீவ் பண்றதுக்கு. இந்த மாதிரி அச்சீவ் பண்ற நியூஸ்லாம் வந்துச்சுன்னா அது எந்த ஸ்டேட்ன்றது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து 100% லிட்ரஸி ரேட் படிச்சோம், மிசோராம், தெலுங்கானா. இப்போ வந்து 100% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் அச்சீவ் பண்ண ஸ்டேட் எதுனா குஜராத். ஓகேங்களா? இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து 23 ஸ்டேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 24th ஸ்டேட்டா வந்து 100% எலக்ட்ரிஃபிகேஷன் யார் அச்சீவ் பண்றாங்கன்னா குஜராத். ஆல்ரெடி 23 ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டேட்ஸோட லிஸ்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? இன்னும் தமிழ்நாடுலாம் வந்து அச்சீவ் பண்ணல, 95.66% இருக்காங்க. இன்னும் 100% அச்சீவ் பண்ணல எலக்ட்ரிஃபிகேஷன்ல. ஓகே, Gujarat is a 24th state or union territory to achieve this 100% railway electrification. Okay. நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேயோட சேர்மன் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் குமார். ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பாய் பட்டேல். கவர்னர் வந்து ஆச்சாரியா தேவ்ரத். கேபிட்டல் வந்து காந்தி நகர். வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்து பாலராம் அம்பாஜி வைல்ட் லைஃப் சாங்சுவரி. அதுக்கப்புறமா வந்து ஜம்பு கோதா வைல்ட் லைஃப் சாங்சுவரி. இது வந்து குஜராத். இது ஓகேங்களா? நியூஸ் படிக்கும் போது கூட சேர்ந்து ஸ்டாட்டிக்கும் படிச்சுட்டு வாங்க, அப்போ ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்க அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, TWS ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுவரி சுற்றி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா புல்வாமா, இப்போ அட்டாக் நடந்துச்சுல புல்வாமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து இத நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆங்கிள் டியர் அண்ட் அதர் நேட்டிவ் ஸ்பீஷஸ். இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமாக தான் ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுவரியில எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றத நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி வந்து சிபியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி சிபியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நிவேஷக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா பூனே, மகாராஷ்டிரால. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி சிபியோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் நிவேஷிக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பூனே, மகாராஷ்டிரால. ஓகே, எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து அமுல் அண்ட் ரிச் பிளஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதை ப்ரொமோட் பண்றதுக்காகனா ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து அமுல் அண்ட் ரிச் பிளஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் சென்னை தான். ஓகே, அமுல், அதுக்கப்புறம் அமுல்ன்றது வந்து குஜராத் பேஸ்டு, ரிச் பிளஸ்ன்றது சென்னை பேஸ்டு பயோ ஃபர்டிலைசர் கம்பெனி. ஓகேவா? இவங்க வந்து மெயினாக MOU போட்ட ரீசனே என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. 1 lakh ஆர்கானிக் ஃபார்மர்ஸை வந்து இன்னும் எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் சர்வீஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களை இன்னும் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. நெக்ஸ்ட்
இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து என்ன செட்டப் பண்ண போறாங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட்டை வந்து பனிபத் ஹரியானால வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட்டை வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஹரியானால பனிபட் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா செட்டப் பண்ண போறாங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட். ஓகே, ஸோ எங்கன்றது லொகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ஓகே, இங்க வந்து என்னன்னா ஒபால் சுச்சதா சுவாங் ஸ்ரீ, இவங்க வந்து தாய்லாண்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? இது வந்து 72nd எடிஷன் வந்து மிஸ் வேர்ல்டு பீகண்ட் அப்படின்றது நடக்குது. இதுல வந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சுன்னா தெலுங்கானால தான் நடந்துச்சு. இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இதுல வந்து இந்த மிஸ் வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து சோனு சூட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேரிட்டபிள் ஒர்க்குக்காக. இதுல இந்த மிஸ் வேர்ல்டு பீகண்ட்ல வந்து கேட்டகரிஸ் இருக்கு, அந்த கேட்டகரிஸ் மட்டும் இங்க பாருங்க. ஓகே, இந்த ஹொப்பல் சுச்சாதா சுவாங் ஸ்ரீன்றவங்க தாய்லாண்டை சேர்ந்தவங்களா? ஓகேவா? 3rd டைம் வந்து இந்தியா வந்து இந்த மிஸ் வேர்ல்ட் பீகண்ட் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து அதனாலதான் தெலுங்கானால வந்து இது நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வின் பண்ணவங்க வந்து தாய்லாண்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்த கான்டினென்டல் குவீன்ஸ் அட் 72nd மிஸ் வேர்ல்ட் பீகண்ட்னு இருக்குல்ல, இதுல வந்து கேட்டகரி வைஸ் தனித்தனி கேட்டகரி இருக்கு பாருங்க. மிஸ் வேர்ல்ட் ஏஷியா அண்ட் ஒஷானியால தான் வந்து ஒப்பல் சுச்சாதா சுவாங் ஸ்ரீன்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. மிஸ் வேர்ல்ட் ஆப்பிரிக்கா நம்ம வந்து ஏஷியா கான்டினென்ட்ல, ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க நியூஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிஸ் வேர்ல்ட் ஆப்பிரிக்கா வந்து அசட் டிரிஜி அட்மாசு எத்தியோப்பியா. மிஸ் வேர்ல்ட் யூரோப் வந்து மஜாக் லஜிடா போலாண்டை சேர்ந்தவங்க. மிஸ் வேர்ல்ட் அமெரிக்கா அண்ட் கேரிபியன் வந்து ஹொரிலி ஜோவாச்சிம் மார்டின் கியூ. ஸோ இது ஜஸ்ட் நேம் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆக்டர் அண்ட் ஃபிலோன்ட்ரோபிஸ்ட் வந்து சோனு சூட் வந்து மிஸ் வேர்ல்ட் ஹியூமானிட்டேரியன் அவார்டும் வந்து அவங்களோட சேரிட்டபிள் ஒர்க்குக்காக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுதார் ரெட்டின்றவங்க குளோபல் அம்பாசிடர் ஃபார் பியூட்டி அப்படின்ற ஆனர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா நந்தினி குப்தா தான் போறாங்க. ஓகேங்களா? 72nd வேர்ல்ட் மிஸ் பீகண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஓகே, மிஸ் வேர்ல்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பாத்தீங்கன்னா லண்டன் யூகேல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். அந்த கேட்டகரி மட்டும் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏஷியான்றதுனால ஏஷியா அண்ட் ஓஷானியா கேட்டகரியில இந்த தாய்லாந்துல வின் பண்ணவங்க நேம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஹனலைனா பேர் பாக் இவங்க வந்து பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காங்க. எதுக்குன்னா 80th செஷனுக்கு பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காங்க. யாரை சக்சீட் பண்ணிருக்காங்கன்னா பிலிமான் யங்க வந்து சக்சீட் பண்ணிருக்காங்க. பிலிமான் யங்க தான் வந்து சக்சீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல் நியூஸ் பாருங்க. இவங்க இந்த அனலைனா பேர்பாக்ன்றவங்க ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர், ஃபார்மர் ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர். ஓகேவா? இவங்க வந்து யூஎஸ்ஏவோட 80th செஷனுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இவங்க ரீப்ளேஸ் பண்ணவங்க யாருன்னா ஃபைல்மன் யங் அப்படின்றவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏவோட 80th செஷனுக்கு தான் வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் த வெஸ்டர்ன் யூரோப்பியன் குரூப்ல இருந்து. ஓகேவா? 5th உமன் வந்து ஓவரால் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில இவங்க தான் வந்து 5th உமன் சொல்றாங்க. செகண்ட் நியூஸ், போலாண்டோட நேஷனல் எலக்ட்ரோரல் கமிஷன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேரோல் நவ்ரோக்கி அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா ரேஃபால் ட்ரஸ் குவாக்சி அப்படின்றவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க.
ஓகே, இது வந்து போலாண்டோட நேஷனல் எலக்ட்ரல் கமிஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரோல் நவ்ரோக்கிய வந்து நேஷனலிஸ்ட் கன்சர்வேட்டிவ் அண்ட் ஆப்போசிஷன் பேக்டு கேண்டிடேட் இவங்க. ஓகேவா, இவங்க வந்து போலாண்டோட பிரசிடென்டல் எலெக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யாரை டிஃபீட் பண்ணினா ராஃபல் ஸ்ட்ரஸ்கவுஸ்கிய வந்து டிஃபீட் பண்ணி. இப்போ வந்து இவங்க வந்து போலாண்டோட பிரசிடென்ட் யாருன்னா கேரோல் நவ்ரோக்கி. ரிபப்ளிக் ஆஃப் போலாண்டோட கரன்சி பார்த்துக்கோங்க, பாலிஷ் ஜ்லாட்டி கரன்சி. ரிபப்ளிக் ஆஃப் போலாண்டோட கரன்சி வந்து பாலிஷ் ஜ்லாட்டி. கான்டினென்ட் வந்து யூரோப். கேபிட்டல் வந்து வார்சா. ரிபப்ளிக் ஆஃப் போலாண்டோட கேபிட்டல் வந்து வார்சா. கான்டினென்ட் வந்து யூரோப். கரன்சி வந்து பாலிஷ் ஜ்லாட்டி. நெக்ஸ்ட் வந்து ராஜீவ் மெமானி. ராஜீவ் மெமானின்றவங்க பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு. ஓகே, யாரை சக்சீட் பண்றாங்கன்னா ராஜீவ் வந்து சஞ்சீவ் பூரிய வந்து சக்சீட் பண்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் லாஸா படிக்கலாம். ஸ்டேட் நியூஸ் பாருங்க. ஸ்டேட் நியூஸ் 2 இருக்கு. ஜிதேந்திர சிங் இவங்க வந்து என்ன இனாகிரேட் பண்ணிருக்கு, இன்னைக்கு மட்டுமே ஜிதேந்திர சிங் இனாகிரேட் பண்ணி நம்ம 3 நியூஸ் பார்த்துப்போம். 3rd நியூஸ் பார்க்குறோம். இப்போ ஜிதேந்திர சிங் வந்து 3rd எடிஷன் ஆஃப் லாவெண்டர் ஃபெஸ்டிவல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இனாகிரேட் பண்றாங்க. ஸோ லாவெண்டர் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாவெண்டர் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டோடையது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதோட எத்தனாவது எடிஷன்னா 3rd எடிஷன். இதை இனாகிரேட் பண்றது ஜிதேந்திர சிங் அவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒடிஷா வந்து என்ன லான்ச் பண்றாங்கன்னா அங்கூர் அப்படின்ற இது லான்ச் பண்றாங்க. ஒடிஷா வந்து லான்ச் பண்ணப்படுறது என்னன்னா அங்கூர். அங்கூர்னா என்னன்னா அட்டல் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரீஃபார்ம். அட்டல் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரீஃபார்ம். ஓகே, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் சிட்டிஸ் வந்து 2036க்குள்ள பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அங்கூர் அப்படின்ற இதுவும் வந்து லான்ச் பண்றாங்க. யாருன்னா ஒடிஷா. ஓகேங்களா, ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. 26th ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து இந்தியா வந்து செகண்ட். ஓகேங்களா, ஓவரால் மெடல் டாலில இது வந்து 26th ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். சைனா தான் டாப்ல இருக்காங்க, இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகே, இந்தியா வந்து மொத்தம் 24 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல 8 கோல்டு, 10 சில்வர், 6 பிரான்ஸ். சைனா வந்து மொத்தம் 32 மெடல் வாங்கியிருக்காங்க. 19 கோல்டு, 9 சில்வர், 4 பிரான்ஸ். ஓகே, சைனா டாப்ல இருக்காங்க 26th ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல. இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, இந்த 27th ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடக்க போகுதுன்னா ஜயாமின் சைனால தான் நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுன்னா ஜயாமின் சைனால தான் நடக்க போகுது. 2027ல நடக்க போகுது. ஓகேங்களா, இப்ப 2025ல நடக்கிறது 26th எடிஷன். இப்ப நடக்கிறது வந்து சவுத் கொரியால நடந்திருக்கு. 27th எடிஷன் வந்து ஜயாமின் சைனால நடக்க போகுது. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டாப் 5 மெடல் வின்னர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா வந்து செகண்ட், தேர்ட் வந்து ஜப்பான், ஃபோர்த் வந்து கசகஸ்தான், ஃபிஃப்த் வந்து கட்டார். ஓகேவா, அதுல இந்தியா வந்து 24 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கோல்டு மெடல் வின்னர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அந்த 8 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்கன்றவங்களோட நேம் இருக்கு பாருங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதையும் படிச்சுக்கோங்க. குல்வீர் சிங். ஓகே, இவங்க வந்து மென்ஸோட 10,000 மீட்டர்ஸ்லயும் 5,000 மீட்டர் ரேஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்க போறது எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான். குல்வீர் சிங். நெக்ஸ்ட் வந்து அவினாஷ் சாபல். இவங்க வந்து மென்னோட 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ்ல வின் பண்ணுவாங்க. ஜோதி யராஜி உமன்ஸோட 100 மீட்டர் ஹர்டல்ஸ். நந்தினி ஹகாசாரா உமன்ஸ் எப்பத்லான்
பூஜா சிங் வந்து உமனோட ஹை ஜம்ப், சந்தோஷ் குமார், ரூபல் விஷல் அண்ட் சுபா வெங்கடேசன் இவங்க வந்து மிக்ஸ்டு 4x400 மீட்டர்ஸ் ரிலே. ஜிஸ்னா மேத்யூ, ரூபல் சௌத்ரி, குஞ்சா ரஜிதா அண்ட் சுபா வெங்கடேஷன் இவங்க வந்து உமனோட 4x400 மீட்டர்ஸ் ரிலேல வந்து கேட்டகரியில வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த 8 மெம்பர்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. இந்த ஏஷியன் அத்லெட்டிக் இந்த நேம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு 3 வாட்டி சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 வாட்டி அதே நேம் படிக்கும் போது நம்ம மைண்ட்ல இருக்கும். திடீர்னு எக்ஸாம்ல இந்த கேட்டகரியில யார் வின் பண்ணாங்கன்னு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா தாய்லாந்துல தான் இருக்கு. பத்தும் தனி அப்படின்ற சிட்டி தாய்லாந்துல இருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கு வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டு வரல. ஸோ இங்கேயே வெப்சைட்லயே அப்படியே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. 2 இந்தியன் பாக்ஸர்ஸ் யாருன்னா தீபக் அண்ட் நமன் தன்வார். ஓகேவா, இவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. எதுலன்னா 4th எடிஷன் ஆஃப் த தாய்லாந்து ஓபன் இன்டர்நேஷனல் பாக்ஸிங். தாய்லாண்டோட ஓபன் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் இது வந்து 4th எடிஷன். அதுல 2 இந்தியன் பாக்ஸர்ஸ் தீபக் அண்ட் நமன் தன்வர் இவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த ஓபன் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் வந்து எங்க நடந்துச்சுன்னா பேங்காக் தாய்லாந்துல தான் நடந்துச்சு. ஓவராலா இந்தியா வந்து இதுல வந்து 8 மெடல்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. 2 கோல்டு 1 சில்வர் 5 பிரான்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ஓகே, 2 கோல்டு 1 சில்வர் 5 பிரான்ஸ். ஓகேவா, தீபக் வந்து 75 கேஜி கேட்டகரியில வந்திருக்காங்க. இந்த கேட்டகரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாம்ல வந்திருக்கு. நமன் தன்வர் இவங்க வந்து 90 கேஜ் கேட்டகரியில வந்திருக்காங்க. ஓகே, கிரண் அப்படின்றவங்க சில்வர் மெடல் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து 80+ கேஜ் கேட்டகரியில வந்திருக்காங்க. வேர்ல்டு பாக்ஸிங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து லசானே சுவிட்சர்லாந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து யூகே பேஸ்ட் மெக்லாரன் ரேசிங் சேர்ந்தவங்க. இவங்க வந்து 5th ஃபார்முலா கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 5th ஃபார்முலா F1 கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பிராசிலோனா ஸ்பெயின்ல தான் நடந்திருக்கு. ஓகேவா, இதுல வின் பண்ணவங்க யாருன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவங்க, மெக்லாரன் ரேசிங். ஓகே, ஸோ டாப் 3 பொசிஷன் F1 ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தான் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் சொல்லிட்டேன். லாண்டோ நாரிஸ் வந்து செகண்ட் பிளேஸ், இவங்களும் மேக்லாரன் பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. தேர்ட் வந்து சார்லஸ் லெக்லரக் ஃபெராரி பிராண்டு மொனாக்கோ கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகே, இது வந்து டாப் 3 பொசிஷன்ஸ் ஆஃப் F1 ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. டாப் 5 டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல, சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் ஸ்பானிஷ் ஜிபி. அதுல வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, லாண்டோ நோரிஸ், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், சார்லஸ் லெக்லரக், ஜார்ஜ் ரூசெல் இவங்க வந்து 5 பிளேசஸ்ல இருக்காங்க டிரைவர்ஸ்ன்னு பார்க்கும்போது. டாப் 5 டிரைவர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வந்து இது வந்து 35th எடிஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து F1 ஓட 75th செலிப்ரேஷன் சொல்றாங்க, ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஓகே, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரேஸ் எதுனா இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ்ன்றது. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, கிளென் மேக்ஸ்வெல்ன்றவங்க ஆஸ்திரேலியனோட ஆல்ரவுண்டர். ஓகேவா, இவங்க வந்து 1 டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு T20 இன்டர்நேஷனல்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றதுக்காக இதுல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க 1 டே இன்டர்நேஷனல்ல. ஓகே, அண்ட் இவங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆல்ரெடி 2017லயும் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. யாருன்னா கிளென் மேக்ஸ்வெல், ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இயன் ரிச் கிளசன் இவங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தே வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருன்னா இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கனோட விக்கெட் கீப்பர் பேட்டர் ஹென்ரிச் கிளாசன். ஓகே, இவங்க முன்னாடி பார்த்தவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர். அவங்க நேம் என்னன்னா கிளென் மேக்ஸ்வெல். இவங்க நேம் ஹென்ரிச் கிளாசன், சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் பேட்டர். இவங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் தராங்க. இவங்க ஆல்ரெடி டெஸ்ட் கிரிக்கெட்லயும் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா துபாய் UAE-ல இருக்கு. ஓகே, இதோட சேர்மன் வந்து ஜெய்ஷா. ஓகே, இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் டேஸ் நான் லாஸ்டா கொண்டு வருவேன். கண்டினியூவா படிச்சாதான் இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.